திருநெல்வேலி அருணா கார்டியோ கேர் மருத்துவமனையில் இருதய நோய்க்கான அதிநவீன சிகிச்சை. நெல்லை அருணா கார்டியோ கேர் மருத்துவமனையில் முதன்முறையாக அல்ட்ரோன் 2.0 என்ற சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. நிறுவன தலைவர் அருணாச்சலம் இது குறித்து கூறியதாவது: ஆப்டிக்கல் கோஹெரன்ஸ் டொமோகிராஃபி என்பது உயர் துல்லிய அறிகுறி முறையில் இருக்கும் ஒரு புதிய தொழில்நுட்பம். இது இருதயத்தின் நரம்புகளின் உள்ளமைப்புகளை, அதாவது கொரைனர் ஆர்டரிகள் புகைப்படம் எடுத்து அதன் மீது ஆய்வு செய்ய உதவும். இந்த தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு, எடை நிற்கும் பயிற்சி ஆகியவற்றை கொண்டு செயல்படுகிறது. இது மருத்துவர்களுக்கு நரம்புகளில் அடைப்புகள் இருக்கிறதா என்பதை கண்டறியவும் அதன் அளவை துல்லியமாக மதிப்பீடு செய்யவும் உதவுகிறது. அதாவது இது 3D படம் என கூறப்படுகிறது. இதன் மூலம் நோயாளிகளுக்கு விரைவாகவும் துல்லியமாகவும் சிகிச்சை அளிக்க முடியும். செயற்கை நுண்ணறிவு மூலம் பிரச்சனைகள் தானாகவே அடையாளம் காணப்படுவதால் நேர்த்தியான மருத்துவ முடிகள் எடுக்கும் திறன் அதிகரிக்கிறது. மருத்துவர்கள் நோயாளிகளின் இருதயத்தை சரியாக கண்காணித்து மேலாண்மை செய்யும். அருணா கார்டியோ கேர் மருத்துவமனை ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டண்டிங், பைபாஸ், பக்கவாதத்திற்கான மெக்கானிக்கல் த்ரோம்பேக்டமி ஆகிய சிகிச்சைகளில் முன்னணியில் உள்ளது. ஏற்கனவே OCT முறையில் 307க்கும் மேற்பட்ட ஆஞ்சியோபிளாஸ்டிக் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது இருதயத்திற்கான அதிநவீன OCT அல்ட்ரான் 2.0 சிகிச்சைகள் தொடங்கியுள்ளது. இதய நோயாளிகளுக்கு வரப்பிரசாதமாகும். எந்த வகையான இருதய நோய் ஏற்பட்டாலும் அருணா கார்டியோ கேர் மருத்துவமனைக்கு வந்தால் ஆரோக்கியமாக வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என்று கூறுகிறார்கள். மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் ஸ்வர்ணலதா, ராமன், மருத்துவர்கள் கணபதி, சக்திவேல், பிரசாத், பொது மேலாளர் மனோகர், ராம் ஆகியோர் உடனிருந்தனர். இன்னைக்கு OCT, அதாவது அல்ட்ரியான் 2.0 அப்படின்னு சொல்றது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோகிராஃபிங்கிறது என்னன்னா, இருதய இரத்த குழாய்க்குள்ள ஒரு கேமரா, ஒரு சின்ன கத்தீட்டர் மாதிரி இருக்கும், அதில் கேமரா இருக்கும். அந்த இன்ஃப்ராரெட் ரேஸை செலுத்தும் போது அது உள்ளுக்க 360 டிகிரியில் அந்த இரத்த குழாயை உள்ள படம் பிடித்து அதில் எப்படி கொலஸ்ட்ரால் படிவு இருக்குது, கால்சியம் எப்படி இருக்குது, எவ்வளோ லென்த்து ஸ்டென்ட்டு தேவை, என்ன டயாமீட்டர் ஸ்டென்ட்டு தேவை, அப்புறம் அந்த ஸ்டென்ட்டை நம்ம டிப்ளாய் பண்ண பிறகு அது ஸ்டென்ட் கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதா, அந்த இரத்த குழாயோட ஒன்று போல் அப்போஸ் ஆகிருக்குதா, ஏதாவது டிசெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறதா OCT, ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோகிராஃபி. தமிழ்நாட்டிலேயே சென்னைக்கு அப்புறமா முதலில் நம்ம திருநெல்வேலியில தான் அல்ட்ரியான் 2.0 என்று சொல்லக்கூடிய லேட்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு. முந்தி அல்ட்ரியான் 1.0 இருந்தது நம்ம ஹாஸ்பிட்டலில். இப்போ 2.0ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு சாஃப்ட்வேர் இந்த OCT ரெஸ்ட் ஆஃப் சென்னை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் இங்கே நம்ம அருணா கார்டியோ கேரில் தான் பண்ணியிருக்கு. இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மேனுவலாக கால்குலேட் பண்ணுவாங்க ரத்த குழாயுடைய நீளம், டயாமீட்டரு, உள்ள கால்சியம் படிஞ்சிருக்கா அதெல்லாம். அப்புறம் அல்ட்ரியான் 1.0 சாஃப்ட்வேரில் பிக் பண்ணோம். இப்போ அல்ட்ரியான் 2.0ங்கிறது நான் அந்த ரத்த குழாயில் எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அதே இது கட் செக்ஷனில் தெரியும், அது கீழே லூமினோகிராமில் தெரியும், மற்றும் அதனுடைய கால்சியம் இருந்தால் ரெட் கலரில் அது காட்டிடும் அந்த நம்மளுடைய ஆஞ்சியோகிராம்லேயே. ஸோ அந்த ஏரியா மட்டும் நம்ம நல்ல பலூனு இல்லாட்டி ரோட்டாபுலேட்டர், ஆர்பிட்டல் அத்ரெக்டமின்னு அந்த கால்சியத்தை நல்லா இது பண்ணக்கூடிய, உடைச்சி விடக்கூடிய இதை வச்சு நம்ம பண்ணோன்னா ஸ்டென்ட் எக்ஸ்பேன்ஷன் நல்லா இருந்ததுன்னா லாங் டேர்மாக அவங்க ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இருதய நோயாளிகளுக்கு, மாரடைப்பு வந்த நோயாளிகளுக்கு மறு மாரடைப்பு வருவதை தடுப்பதற்கும், ரொம்ப லாங் டேர்மாக ஸ்டென்டிங் இப்போ ஸ்டென்ட் பண்ணோன்னா 10-15 வருஷம் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் ப்ரெசிஷன் ஸ்டென்டிங்னு வார்த்தை சொல்லுவோம் கார்டியாலஜியில். அதாவது நல்ல செம்மையாக அந்த ஸ்டென்டிங் என்ற அந்த செயலை செய்வது. இந்த செம்மையாக ஸ்டென்டிங்கை செய்வதை ப்ரெசிஷன் ஸ்டென்டிங், அதுக்கு இமேஜிங் அப்படிங்கிறது முக்கியம். அந்த இமேஜிங்கில் ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோகிராஃபி என்ற OCT என்பது முக்கியம். அதுலேயும் இந்த அல்ட்ரியான் 2.0ங்கிற இந்த சாஃப்ட்வேர், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் நம்மளுடைய இங்கே ACCயில் அருணா கார்டியோ கேரில் ஃபஸ்ட்டாக சென்னைக்கு அப்புறமா இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ இது பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ், லெஃப்ட் மைண்ட் பைஃபர்கேஷன், அதுக்கப்புறம் CTO, லாங் ஸ்டென்டிங், அதுக்கப்புறம் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய 75 வயதை தாண்டியவர்கள் பைபாஸுக்கு பண்ண முடியாது, ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டென்டிங் பண்ண போகிறோன்னா ஹை ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் ஸ்டென்டிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த OCT
அல்ட்ரியான் 2.0 வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் சென்னை முதல்ல நம்ம திருநெல்வேலியில் நம்ம ஹாஸ்பிட்டலில் இது இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஸோ இது எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும். தமிழ்நாட்டில் இது 2வது இன்ஸ்டலேஷன் சென்னைக்கு அப்புறமா.